எனக்கு பிடிக்கும். வெல்கம் பேக் டு சேனல். தான் அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் நம்ம மேஜிக் மூமெண்ட் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் காவே சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டட கதைகள் போயிடலாம். சாட்டர்டே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு காலேஜ் போகும்போது பள்ளியோட வீட்டுக்கு முன்னாடி வேன் எடுத்துனேன். ஆனால் அது வேனில் வந்து ஏறல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா மேலே அவள் ரொம்ப கோவமாக இருப்பா, அதனால தான் வேனில் வரல. பைக்ல காலேஜுக்கு போயிருப்பான்னு நினச்சிட்டு வேன் எடுத்து போய் காலேஜ் விட்டுட்டு உடனே மாரியை பார்க்கறதுக்காக அவள் ஃப்ரெண்ட்ஸும் அவளும் வழக்கம் போல ஒரு மரத்தில் உட்காந்துருக்க இடத்துக்கு போய் பார்த்தேன். அவங்க இல்லை. அடுத்ததா கிரவுண்ட் போனேன். அங்கே கிரவுண்ட்லயுமே அவன் இல்லை. கடைசியா கிளாஸ்ல தான் இருப்பான்னு நினைச்சிட்டு கிளாஸ்க்கு போனேன். காதியும் விஷ்ணுவை தவிர மற்ற எல்லாருமே இங்க இருந்தாங்க. ஒருவேளை லேட்டா வருவ நினைச்சிட்டு மெயின் கேட்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவ நீ காலேஜ்க்கே வரல. காலேஜ்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சேம் டைம் அவங்க பாண்டியில ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் பிரகாஷ், அப்புறம் விஷ்ணு, இவ எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நான் இங்க காலேஜ்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ உடனே ஆதியோட வீட்டுக்கு போனேன். அங்க ஆதியோட அம்மா என்னை உள்ள கூப்பிட்டு போனாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட இல்லம்மா இன்னைக்கு ஆதி காலேஜுக்கு வரலன்னு சொன்னேன். அதை கேட்டவங்க தெரியுமே அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்களா. அப்ப என் மைண்ட் வாஷ் என்ன வந்தேன்னா இது என்னடா குடும்பம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவங்களும் என்கிட்ட நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, இதெல்லாம் என்ன அம்மா புள்ள எங்க போயிருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காம வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி உண்மை என்னன்னா ஆதி ஒரு கிரிக்கெட்டர், மறந்துட்டியா? மேட்ச் விளையாடுறதுக்காக எங்க வேணா போக வேண்டியது இருக்கும். அப்பப்ப இவ வெளியூர் போயிடுவா. எப்பவும் மறந்துடாத ஒரு கிரிக்கெட்டர்ன்றத. இவா உனக்கு ஒரு டீ கொடுத்துறேன் நீ குடிக்கலான்னு சொன்னாங்களா. அப்ப நான் கிட்ட இல்லம்மா நான் 1 hour பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன், என் பெர்மிஷன் முடிய போகுது கிளம்புறேன்னு சொன்னேன். அதை கேட்டவங்களோ அங்கிருந்து இங்க வரத்துக்கு கண்டிப்பா 1/2 hour தான் இருக்கும். வெளியில இருக்கிற பைக் பார்த்துட்டு பஸ்ல வந்து தான் 1/2 hour, வண்டியில வந்தா 20 நிமிஷம் தான். 20 வர 20. ஸோ அவனுக்கு இன்னொரு 20 நிமிஷம் கண்டிப்பா இருக்கும். பேசுறதுல ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும். வெயிட் பண்ணு நான் 10 நிமிஷத்துல டீ போட்டு வந்துடுறேன், குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஏன் சும்மா நினைக்கிறேன் ஓ அதான் அதோட ரூம் சுத்தி பாக்குறது வந்து பாருன்னாங்க. நானும் எங்கேயுமே போகாம அங்க வந்து சேர்லயே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்களோ டீ எடுத்துட்டு வந்து போட்டு என் கையில கொடுத்தாங்க. நானும் அதை டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். அவங்களோ டீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அவங்க கிட்ட நல்லா இருக்குன்னு. அப்ப அவங்களோ நீ ஆதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறல, ஓகே நான் சொல்றேன் கேளு. ஆதி ஒரு பயங்கரமான கிரிமினல், அதை விட பயங்கரமான செல்ஃபிஷ். அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா எப்படியாவது அடைஞ்சு திருவா, அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவகிட்ட இருந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அப்புறம் இதை மறந்துடாத, மற்றவங்களை டாமினேட் பண்றத அவ அதை ரசிச்சு பண்ணுவா. இது மட்டும் இல்லாம மற்றவங்களை நேசிக்கிறதுல சுப்ரீம் பவர்ல இருப்பா. அவகிட்ட இருந்து வர அன்பு ரொம்ப பியூரா இருக்கும். அவன் மேல அன்பு வச்சிட்டானா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவா. என்ன புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவுமே புரியாத மாதிரி அந்த பேருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நான் கிட்ட ஓகே பாய்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு காலேஜ் போயிட்டேன். நானும் சண்டே ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே மண்டே கண்டிப்பா எப்படி காலேஜ் வந்துடும் நினைச்சிட்டேன். அதனால சண்டே ஈஸியாவே போயிடுச்சு. மண்டே வேனை எடுத்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்தினா ஒரு 5 minutes ஹார்ன் அடிச்சு நின்றுட்டு இருந்தேன். அவ வரவே இல்லை. அதே மாதிரி அவ காலேஜுக்கு வரல. சாட்டர்டேவாது ஆழி வந்தா. இப்போ டோட்டல் கேங்குமே ஆப்சென்ட். அதே சேம் டைம் அந்த பக்கம் ஆதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆதியை பாக்குறதுக்காக போனா. இங்க புயல் வந்துகிட்டு இருக்கு, அதை தெரிஞ்சுக்காம அந்த பொடி பசங்க பாட்டில் எடுத்து பல்லாலே ஓபன் பண்ணி பையனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இவங்களை குடிச்சிட்டு இருந்தாங்க. உங்களோட கதை வந்துட்டு உள்ள போனா ஆதியோட கணத்துல பலான்னு ஒரு அற விட்டா. அவளை ஓங்கி அரைஞ்சிட்டு பிரகாஷ் அவங்க அம்மாட்ட அமுச்சு விடுன்னு சொன்னான். என்னாச்சுன்ற மாதிரி ஆதி பார்த்தாளா. அப்ப ஆழியோ காணான்னு அவங்க அம்மா 2 நாளா தேடிட்டு இருக்காங்க. இங்க அவனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி தெரியுமா? அவனோட படிப்பு இவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட அவன் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அவனோட லைஃபை இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஏன் அவனோட லைஃபை இவ்வளவு ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லி கேட்டாளா. கேட்டவனே ஆதி பிரகாஷ் கிட்ட பிரகாஷ் இப்பவே அந்த இடத்த விட்டு நீ போ, இனிமே உன் மூஞ்ச நான் பார்க்கவே கூடாது, இங்க இருந்து கிளம்பு, இனிமே மூஞ்சுக்கு முடியாது நிக்காத போன்னு சொல்லி அவனை எதை அமுச்சு விட்டா. ஏன் இப்படி பண்றேன்னு ஆதியை பிடிச்சி ஆழி பயணமா திட்டிட்டு இருந்தா. அப்ப ஆதி ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சு தான் நான் சிஸ்டம் வந்தா பேசு இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருந்தா. அதை கேட்டவனே ஆழி பயங்கர ஷாக் ஆனா. உடனே விஷ்ணு கிட்ட போய் வரப்போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டா. ஆழி சொன்ன உடனே விஷ்ணுவும் ஆழி பின்னாடி போயிட்டா. ஒரு 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஆதி அங்க இருந்து ஃபுல் பாட்டில் குடிச்சு காலி பண்ணா. அடுத்த நாள் ட்யூஸ்டே அவ வீட்டுக்கு போனா. ஆதி பார்த்தா அவங்க அம்மா என்ன காலேஜ் போகும்போது வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு இவ்வளோ இன்னைக்கு காலேஜ் போறதுக்கு விருப்பம் இல்லை, நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போய் காசு சாத்திக்கிட்டா. டே ஃபுல்லா அவ வெளியிலேயே வரல. அவங்க அம்மா அங்கே நடக்கிறத பார்த்துட்டு நடக்கிறது எதுவுமே நார்மலா தெரியுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதிய கதை திறந்தா. காலேஜ் ரெடி ஆயிட்டு பைக்கை போய் எடுத்தாளா. அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன பைக்ல போறதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆதியோ ஏன்
பைக்கில் போனால் என்ன தப்புன்னு ரொம்ப கோவமாக கேட்டாளா? கேட்டவொடனே அவங்க அம்மாவோ அமைதியானாங்க. பைக்கில் தான் ஆதி காலேஜுக்கு வந்தா. காலேஜுக்கு வந்தவ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காராம தனியாக கிளாஸ்க்கு போய் உட்காந்தா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையுமே பேசல. அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு அமைதியா அவள் கிளாஸ்க்குள்ள இருந்தா. ஆழி இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு விஷ்ணு கிட்ட ஒரு 2 days அவளை அப்படியே விடுவோம், அடுத்தது அவள் பேசலன்னா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. அவள் 2 days கழிச்சுமே அப்படியே இருந்தாளா? தென் உடனே ஆழி ஆதிக்கிட்ட போய் 2 days கழிச்சும் அவள் வரதால ஆழி ஆதி பக்கத்துக்காக போனா. அதே சேம் டைம் நானுமே ஆதி பார்க்க வந்தேன். அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை ஒரு ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆழி ஆதிக்கிட்ட போய், ஓ சார் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா, உங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, நாங்கள் ஏன்டா தப்பு பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே பேசாமல் போயிடு. நீ பண்ணுற தப்புலாம் கேட்காம இருந்தா நீ பேசுவ, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டால் நீ பேச மாட்டேன், சொல்லு பேச மாட்டியா? உன்னை விட்டு அவனை அமுச்சு விட்டுட்டேன், அதனாலயா? உண்மையாலுமே நீ அவனை லவ் பண்ணியிருந்தேனா கண்டிப்பாக நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இது உண்மையான லவ் இல்லாது மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக, உன்னை நீ கெத்தா காட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னும் கமிட்டட் தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆதி. கிடையவே கிடையாது. சிங்கிளாக இருக்கிறது அதை விட பெரிய கெத்து. கமிட்டட் தான் கெத்தா. மை ஃபுட். சிங்கிள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிடி. யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாளில் சிங்கிள் லைஃப் கூட போயிடலாம். லைஃப் போயிடுச்சு ஒன்ஸ், நீ திரும்ப அதை பார்க்கவே முடியாது. ஃபிட்டுன்னு சொல்கிற கெத்தை விட யாருக்கிட்டேயும் மடங்க மாட்டான்னு சொல்றாங்கல்ல, அந்த கெத்து வேற மாதிரி இருக்கும். என்ன புரியுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ ஆதி தலை குனிஞ்சு நின்று இருப்பாளா? அது கவனிச்சு ஆழி ஏன் குடிஞ்சிருக்கன்னு சொல்லி அவ தலையை நிமித்துற உடனே ஆதி கண்ணு ஃபுல்லா தண்ணி. ஆதி அழுவுறியா, ஏன்டி அழுவுறன்னு சொல்லி கேட்ட உடனே ஆதியோ என்ன நினைச்சுனா, நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்சேன், அதனால்தான் சொன்ன உடனே ஆழி ஆதியை ஹக் பண்ணி, அது இங்க பாரு பாரு, பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, உன்னை தப்பா பார்க்க கூடாது, உன் மரியாதை இங்க யாருக்கிட்டையும் குறையக்கூடாது, அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன். உனக்கு பிடிக்காம இல்ல, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். as a ஃப்ரெண்டா பண்ற தப்ப தட்டி கேட்பேன், அதுல இருந்து திருத்த ட்ரை பண்ணுவேன். உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு நினைச்சினா அதுவும் முட்டாள்தனம். இப்போ என் மைண்ட் வைஸ் இவங்க என்ன விடா கண்டம் கொடா கண்டம் போலையே. இந்த பக்கம் விஷ்ணு பாக்குறத பாருங்களேன். இன்னைக்கு என்னெல்லாம் போய் காத்திருக்கானோ, நம்ம வேற அவ கூப்பிட்ட உடனே பின்னாடியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா. அவங்க அங்க பாசத்தை மாறி மாறி பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்க எந்த பக்கம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அந்த பையனை அவ லவ் பண்ணலையா, அது ஃபேக்கா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தேன். நாடி ஆதிக்கிட்ட ஓகே சரி எனக்கு ஆஃபீஸ் ரூம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ விஷ்ணு கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு ஆழி எங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ நம்ம விஷ்ணுவோட மைண்ட் வைஸ் சொல்லட்டுமா, இந்த செங்கல் சைக்கோட்டை ஏண்டி என்னை தனியா விட்டு போறேன், என்னையும் கூட்டு போடி அப்படிங்கிற மாதிரி பாவமானிட்டு இருந்தா. அது ஏதோ சம்பவம் பண்ண வெயிட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தா. விஷ்ணுவுக்கு வேற அதிர்ச்சி. அது எதுவுமே விஷ்ணு கிட்ட பேசாம அங்க இருந்து அவ கடந்து போக போனா. விஷ்ணு ஆதியை பிடிச்சி ஏன் என்கிட்ட எதுவுமே பேசாம எதுவுமே கேட்காம இங்க எதுவும் போறேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ என்ன பேசணும், உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல, கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா. விஷ்ணு அவளை பிடிச்சி திட்டுனா திட்டு, அடினா அடி, விட்டு போகாதன்னா. அதுக்கு ஆதியோ திட்டணுமா, திட்டுறேன். அவ கூப்பிட்ட உடனே அப்படியே பின்னாடியே போற, என்ன ஆழிய லவ் பண்றியான்னு கேட்டா. அது கேட்ட விஷ்ணுவும் என்ன சொல்ற ஆதி எனக்கு புரியலன்னா. ஆழிய லவ் பண்றியான்னு கேட்டேன். அதுக்கு விஷ்ணுவோ உனக்கு என்ன பைத்தியமா, அவளையும் லவ் பண்ணல, சிங்கிள் தான் சொன்னா. அதுக்கு ஆதி போ நீ ஆழிய லவ் பண்ணல அப்படிதானே என்ன. காது கேக்குதே, நான் அவளை லவ் பண்ணல, நான் சிங்கிள் தான் சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிட்டா. போனதுக்கப்புறம் என்ன சீனியர் சொன்னது காலில் விழுந்துதா அப்படின்னு கேட்ட உடனே அங்கிருந்து மறைஞ்சிருந்த ஒரு சீனியர் பொண்ணு ஆதிக்கிட்ட வந்தா. விஷ்ணுவும் சிங்கிள் தான், வீட்டெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாது, என்ன ஓகேவான்னு கேட்டா. அது கேட்ட சீனியர் ஓகே எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கருந்த சீனியர் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் ஆதிக்கிட்ட போனேன். அவன் மறுபடியும் போய் நின்ன உடனே ஆதிங்கிட்ட என்ன எனக்கு அதனால கேட்டேன். அப்ப நான் கிட்ட ஐம் சாரின்னு, காதுல விழல, என்ன காதுல விழல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டா. நானும் அவ பக்கத்துல போய் சாரின்னு சொன்னா. இப்போ ஓங்கி பலான ஒரு அறவிட்டா. நான் அடிச்சுட்டு அங்கிருந்து அவ போயிட்டா. என்னோட நான் வேனுக்குள்ள போய் உட்காந்து அண்ணதையே பிடிச்சிட்டு இருந்தேன். ஆதி 2 நாள் காலேஜ்க்கு வரல. உடனே ஆதி கிட்ட போய் ஏன் இப்பெல்லாம் அவள் வேனில் வரமாட்டான்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ இனிமே அவள் வேனில் வரமாட்டான்னு சொன்னான். உடனே நான் வேனுக்கு திரும்ப போனேன்னா இப்போ ஆழி என்னை கூப்பிட்டு இன்னும் 2 மாதத்துக்கு அவள் காலேஜுக்கு வரமாட்டான்னு சொன்னான். நான் ஏன்ற மாதிரி பார்த்தேன்னா அதுக்கு அவ்வளோ ஆதி, விஷ்ணு, அப்புறம் இன்னொரு ஜூனியர் பொண்ணு 3 பேர் சேர்ந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. நாளைக்கிட்ட அவங்ககிட்ட ஃபோன் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஆழியோ இல்லை அவங்ககிட்டலாம் ஃபோன் இல்லைன்னா. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசாமல் நான் வேனுக்கே போயிட்டேன். தெரியல நான் ஏன் அவளை இவ்வளோ மிஸ் பண்ணுறேன். 2 months அவள் வந்துடுவா. அவ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனா. சரி இருக்கட்டும், அவ ஏன் என்கிட்ட சொல்லணும், நான் ஏன் அவள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்.
சரி இப்படியே இருந்தோம் நமக்கு இருக்கு பிடிச்சிரும். வேனை செக் பண்ணலாம்னு சொல்லி பெட்ரோல் டேங்க் பார்த்தனா பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. தென் உடனே வேன் எடுத்துட்டு நான் பெட்ரோல் போட போயிட்டேன். எவ்ரிடே ஆதியோட வீடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நான் ஆதியோட வீட்டை பார்ப்பேன். யாராவது ஒரு காக்கா குருவியாவது வந்து எட்டி பார்க்கணும். ஆனா யாருமே எட்டி பார்க்கல. அவங்க வீட்டுல அவன் மட்டும் இல்ல, அவளோட தங்கச்சி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அன்னைக்கு போனப்போ தங்கச்சி இருந்தா, அவ கூட எட்டி பார்க்க மாட்டா. என்ன வீட்டுல இது காக்கா குருவி கூட வெளில காணாம நினைச்சிட்டே ஒவ்வொரு நாளும் கடந்து போவேன். அப்படியே 2 months ஓடி போச்சு. ஒரு நாள் ஸ்வீப்பர்ஸ் வெளில ஒழுங்கா பெருக்காதால அவங்கள என்ன பெருக்க வச்சுட்டு இருந்தேன். அதே சேம் டைம் ஆதி காலேஜுக்கு ரிட்டர்ன் கூடவே விஷ்ணுவும் சரி அந்த ஜூனியர் பொண்ணு வந்தா. ஆதி பார்த்த உடனே நான் எங்க இருக்கிறேன் என்ன பண்றேன் அது எல்லாத்தையும் மறந்து இப்படி போய் அவளை ஹக் பண்ணேன். நான் ஆதி கிட்ட அதையே மிஸ் யூ சோ மச் மிஸ் யூன்னு சொன்னேனா. அப்ப ஆதி மறந்துட்டீங்களா, நான் ஒரு கிரிக்கெட்டர். இப்போ நான் இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே ஃபியூச்சர்ல நான் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு சுட்டுவேன். பாருங்கன்னு சொல்லி என் கணத்தை பிடிச்சி உடம்பு என்னதான் உன்னை விட்டு தூரம் இருந்தாலும் மனசு எப்பவுமே உன்னை சுற்றி தான் இருக்கும் புரியுதான்னு சொல்லி என் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணா. அப்ப நான் அவளை பார்த்தேன். அதே சேம் டைம் ஆதி ஆதின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் சத்தம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது பகல் கனவு காத்துட்டு இருக்கே காவியா. ஆதியும் விஷ்ணுவும் ஆழி வந்த உடனே கழுத்துல இருக்கிற மடலை கழட்டி ஆழி கழுத்துல போட்டு விட்டு ஒரு வார்த்தையே எங்களுக்கு கனவுன்னு சொன்னாங்க. அப்ப ஆழிய கூடிய சீக்கிரம் விமன்ஸ் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போகுது. இந்த டைம் அதில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ரன் அடிக்கணும், நிறைய விக்கெட் எடுக்கணும். ஓகேவான்னு சொல்லி கேட்டாளா. அது கேட்டவனே ஆதி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி ஆதி ஆழிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னதான் ஆதி ஆழிக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவ கண்ணு என்னவோ என்னைதான் பார்த்துட்டு இருந்தது. நான் அவளை மிஸ் பண்ண மாதிரி அவளும் என்ன மிஸ் பண்ணிருப்ப போல என்னை ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. யாரும் போனதுக்கு அப்புறம் அங்க ஆழி ஆதி விஷ்ணு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆழி கிட்ட அந்த குட்டி பொண்ணு சீனியர் ஆதி இருக்காங்கல்ல, அவங்க 7 மேட்ச்ல 20 6 அடிச்சா. அவங்க டீம்ல அவங்கள தவிர மத்தவங்களுடைய 6 சேர்த்தா கூட 20 வராது. 6 அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு குதிச்சுக்கிட்டோம், ஆதியை டச் பண்ணிக்கிட்டோம், அவ கணத்தை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம், கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி ஆதியை பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆதி கூட பயங்கரமா விளையாடிட்டு இருந்தா. என்னமா ஆதியை டச் பண்ண எனக்கு உள்ளுக்குள்ள காண்டாக ஆரம்பிச்சது. ஆதி எங்க பாக்குறன்றத கவனிச்சுட்டு என்ன வாய்தாங்க இருக்கு போல, கண்ணு யாரையோ தேடுது போலையே அப்படின்னு சொன்ன உடனே ஆதியோ வெயிட் பண்ணுங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி ஆதிய பக்கமா ஓடி வந்தா. நானும் மேல போகிறதுக்காக ஸ்டெப்ஸ்ல போனேனா. அப்ப ஆதி எதிர்பார்க்காத நேரத்துல என் கையை பிடிச்சி இழுத்தா. என் கையை பிடிச்சி இழுத்த உடனே பேலன்ஸ் பண்ண முடியாம நான் ஆதி மேல விழுந்தேன். நான் மேலையும் அவ கீழே இருந்தா. நான் மேல விழுந்த உடனே அவள் லிப்ஸ்ல நான் கிஸ் கொடுத்தேன். அவளை கிஸ் பண்ண உடனே டக்குன்னு எழுந்து நின்று இடத்த விட்டு போக போறேன்னா அவ மறுபடியும் என்னை பிடிச்சி இழுத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ் கொடுத்தா. அப்ப நானும் என்னை விட்டு அவளை தள்ள போனேன். ஆனா என்னால தள்ள முடியல. அவளோ என்னை நெட்டிக்கிட்டே செவத்துக்கிட்ட கொண்டு போனா. கொஞ்சம் லூஸ் விட்டு அவளை பிடிச்சி தள்ளனா. அப்ப என்னை விட்டு அவ ஒரு இன்ச்சு தள்ளி போனா. அப்ப ஆதி என்கிட்ட நீ எதை எனக்கு கொடுக்குறியோ அதை நான் உனக்கு டபுளா கொடுப்பேன்னு சொல்லிட்டு என் கிட்ட வந்தாளா. அவ நான் கையை பிடிச்சி உதறினேன். ஆனாலுமே அவன் என் கையை பிடிச்சி எடுத்து செவத்தில் பிடிச்சி தள்ளி என்ன ரொம்ப மிஸ் பண்ணியான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட யார் சொன்னா நான் அவனை மிஸ் பண்ணேன்னு, நான் அவனை மிஸ் பண்ணலையான்னு. அது இன்னுமே என் பக்கமா வந்துட்டு இருந்தாளா. அப்ப என் மைண்டுக்குள்ள ஐயோ எப்படி தப்பிக்கிறது, குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சிடுறா கைப்புள்ளன்றதான் என் மைண்ட் வைஸ் வந்துச்சு. சேம் டைம் அப்ப கடவுள் டீச்சர் ரூபத்துல அங்க வந்தாங்களா. அதே டீச்சர்ஸை பார்த்து கொஞ்சம் ராந்து போனாளா. அதே சேம் டைம் நான் பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து நான் எஸ்கேப் போய் ஓடிட்டேன். எடுத்தே பாரு ஓட்டம், எங்கேயும் நிக்கலையே, ஓடி போய் மெயின் கேட்டு நின்ட்டேன். பார்வடாது ஃபேமிலி. இந்த எபிசோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்த எபிசோட்ல நடக்குன்னு பார்க்கலாம். என்ன அடுத்த எபிசோட்லயாவது அவங்க 2 பேருக்குள்ள லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்களான்னு அன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அவங்க யூகம் ட்ராக் தான் பார்ப்போம். ஓகே ஸோ ஃபேமிலி, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.